இன்றைய தினம் எமது பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்ற எமது பாடசாலையின் பிரதி கல்வி பணிப்பாளர் திட்டமிடல் திருமதி சாருவாசன் அம்மணி மற்றும் தாய கல்வி விடியல் அமைப்பின் இலங்கைக்கான இழைப்பாளர் பிருந்தன் மற்றும் இந்த நிகழ்வின் பிரதம ஹர்த்தா அழகனையா மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மதிய வணக்கம். உண்மையிலேயே இந்த பாடசாலையின் தேவை கருதி, இந்த கிராமத்தின் தேவை கருதி, இந்த பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு எந்த ஒரு மனமும் கோணாமல் பல லட்சக்கணக்கான உதவிகளை தந்த அழகனையாவுக்கு முதலாவது நன்றிகள் பாடசாலை அதிபர் என்ற வகையில். உண்மையில் தெரியும், எங்களோட பாடசாலையில் பல வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிற நிலையில் நாங்களும் பலருக்கு அழைப்புகள் விடுத்து கொண்டிருக்கிற தரம் 5 புலமை பரிசில் வகுப்பு எமது பாடசாலையில் 2024-25 ஆண்டும் இந்த வருடமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற தாயக கல்வி விடியல் அமைப்பின் அங்குரார்ப்பண வைபவத்தில் முதலாக நான் கலந்து கொண்டிருந்தேன் 2025 ஆண்டு. அப்போ நாங்கள் விடுத்த கோரிக்கை என்னென்னு சொன்னால், இந்த மெயின் ஹோல் நல்ல ஒரு ஹோல், நாங்கள் பெற்றோருக்கு சரி உங்களுக்கு சரி ஏதாவது செய்கிறோன்னா நீங்கள் என்னத்தில் இருக்கிற, நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் நடந்தால் நிலத்திலான இருக்குனாங்க, எங்களுக்கு தளபாட வசதிகள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், வகுப்பிலேருந்து கதிரியை கொண்டுருவோம், திருப்பி கொண்டு போவோம். அது எங்களுக்கு கால விரயம், கற்றல் இடர்பாடுகள், பல பின்னடைவுகளை சந்திக்கிறதில் நாங்கள் உங்கள் சார்பாக மாணவர் சார்பாக விடுத்த வேண்டுகோள் எங்களுக்கு கதிரை உடனடியாக ஒரு கிழமைக்கு முதல் பிருந்தன் அவர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், சார் உங்களுக்கு எத்தனை கதிரை வேணும்னு. நான் எதிர்பார்க்கல, முதல்ல சும்மா கதைச்சிருந்து சொல்லியிருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாங்க. திடீரென்று கேட்டார் எத்தனை கதிரை வேணும்னு. அப்போ நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 200 கதிரைக்கு எஸ்டிமேட் பண்ணி பேமெண்ட்டும் செய்திட்டான் அழகனையா அவர்கள். அப்போ நான் தான் சொன்னான் 150 கதிரையும். உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் கதிரை மிகுந்த உடைந்த நிலைகள் அதுக்குரிய தரத்தில் இல்லை. அப்போ அதுக்குரிய பிளாஸ்டிக் கதிரைகளையும் நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்தோடனே கேட்டால், சார் அது மரக்கதிரையிலோ டீச்சர்ஸுக்கு பிளாஸ்டிக் கதிரை இல்லையேன்னு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ஆகலும் வரத்த விரும்ப இல்லை, முதலாவது கட்டமாக நான் பிளாஸ்டிக் கதிரையை எடுக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் அடுத்த இதுகளை நோக்கி போவோம்னு சொல்லி தான் நினச்சி நாங்கள் அவரும் சில விஷயங்களை என்னோட ஒரு அரமணத்தியாலமாக பகிர்ந்து கொண்டவர். அவரது முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால், மாணவர்களிடம் அறிவு கண் திறக்கப்பட வேண்டும், அறிவினூடாகத்தான் இந்த உலகத்தை அறியலாம் என்றதான் மெயின் தீம் அவைந்த. அப்போ ஒரு நல்ல நிலைக்கு அவரும் மிக சின்னொரு பள்ளிக்கூடத்தில் படித்து இளவாலை சென்ட் ஹென்ரிஸில் படித்து இப்போ உயரிய நிலையில் இருக்கிறார். சுவிஸ் நாட்டில் மிக உன்னதமாக செஃப்பாக்களுக்கே செஃப்பாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் என்ன, ஃப்ளைட்டில் போகிற அந்த ஏர் ஹோஸ்டஸ் அவைகளுக்கெல்லாம் என்ன ஃபுட் வேணும், என்ன செய்யலாம்ன்றதை டிசைன் பண்ணி மேக் பண்ணி அதை செக் பண்ணி கொடுக்குற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் மாதிரி இருக்கிறார். அவர் பல வேலைகளை செய்கிறார். அந்த வேலையின் ஊடாகவும் மாணவர்களுடைய கற்றல் வகைக்கு தான் என்ன வகையில் உதவி செய்யலாம் என்று சொல்லி அந்த எங்கட பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்து இந்த உதவியை செய்ததுக்கு மீண்டும் நன்றிகள். நான் நீண்ட நேரம் எடுக்கல, உங்களுக்கு தெரியும், நான் விடிய காலமே பிரேயரில் என்ன சொன்னாங்க, இணைப்பாட விதான செயற்பாளர் செய்யக்குள்ள என்ன தடைப்படக்கூடாது, கல்வி தடைப்படக்கூடாது. அந்த உயரிய நோக்கத்துக்காக நான் இந்த உரையை இத்தோட முடிக்கிறேன். மிக விரைவாக நமது பிரதி கல்வி பணிப்பாளர் வேலைகள் இருக்கிறதால சிறிய ஒரு உரையாற்றுமாறு கேட்டது. சாலையின் அதிபர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற தாயக கல்வி அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதி திரு பிருந்தன் சார் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் சுவிஸ் நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது பாடசாலைக்காக தனது சிறந்த உதவிகளை செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு திருமாவளவன் சார் அவர்களே, மற்றும் ஏனைய இணைப்பாளர்களே, அனைவருக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். உண்மையிலேயே நான் இந்த வலயத்துக்கு வந்து 1 மாத காலமாகின்றது. ஆனால் பாடசாலைகளினுடைய தேவைகள் என்று நோக்குகின்ற போது எங்களுக்கு வலயத்திலே 72 பாடசாலைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த 72 பாடசாலைகளும் தங்களுடைய பல்வேறுபட்ட பௌதீக வள தேவைகளை எமது திட்டமிடல் பிரிவினூடாக தந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு அரசினூடாக கிடைக்கின்ற நிதி ஒரு சொற்ப அளவான நிதி. அந்த நிதியினை வைத்துக்கொண்டு எங்களால் அனைத்து பாடசாலைகளினுடைய தேவைகளையும் நிறைவேற்ற முடியாத ஒரு தேவை. அந்த விதத்திலே பார்க்கிற போது உண்மையிலே
இந்த பாடசாலைகளினுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற முடியாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் தேவை பட்டியலினுடைய முன்னுரிமை அடிப்படையிலே சில பாடசாலைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்றோம். உண்மையிலே அதிபரும் இங்கே வந்து சிறிது காலப்பகுதியில் 2-3 மாதங்கள் அதற்குள்ளாகின்றது. ஆனால் உங்களுடைய அதிபரை நான் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் வந்து சிறிய காலப்பகுதியிலேயே இந்த பாடசாலையை நான் கண்ட 1 மாதத்திலேயே அவர் பாரிய அளவு முன்னேற்ற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய சிறிய நிகழ்வு தான் இந்த விஷயமாக நான் யோசிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் பௌதீக வள தேவையை பொறுத்த வரைக்கும் அவர் அடிக்கடி கோல் அடித்து கொண்டிருப்பார். மிஸ் ஏதாவது வந்ததா, எதுவும் செய்ய முடியுமா, எங்களுக்கு திருத்த வேலைப்பாடுகள் இருக்கிறது, புதிய ஏதாவது வேலைகள் தர முடியுமா என்று கேட்டுக்கொண்டிருப்பார். அந்த விதத்திலே எங்களுடைய வலய கல்வி அலுவலகத்தினாலே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த தாயக கல்வி அமைப்பு செய்திருக்கின்றது. அந்த விதத்திலே உண்மையிலேயே இந்த சுவிஸ் நாட்டிலிருந்து வந்த சார் திருமாவளவன் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இது போன்ற வலயத்திலே அதிகமான தேவைப்பாடுகள் பாடசாலையாலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வேறு பாடசாலைகளாலே இந்த இடத்திலே நான் உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது, ஏனைய தேவைகளையும் நான் கேட்கின்ற போது நிறைவேற்றி தரும் பட்சத்தில் அது அந்த பாடசாலைகளினுடைய பௌதீக வள தேவைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். உண்மையிலே நான் இந்த விஷயத்தை மனதார பாராட்டுகின்றேன். ஏனென்று சொன்னால் எனக்கு பாடசாலைகள் கேட்கின்ற போது அந்த உதவியை செய்ய முடியாமல் இருக்கின்ற போது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளினுடைய கல்விக்கு மிக அவசியமாக இருக்கும். ஆனால் நிதி வளம் எங்களிடம் இல்லை. என்ன செய்ய முடியும்? நாம் வேறு அமைப்புகளை அணுகி பார்க்கின்றோம் என்று கூற முடியுமே தவிர எங்களால் அந்த இடத்திலே எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கும். எனவே மீண்டும் உண்மையிலேயே நான் மனமாற தாயக கல்வி அமைப்புக்கும் சாருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நான் இந்த இடத்திலே உங்களுடைய அதிபரையும் பற்றி கூற வேண்டும். அதிபர் வந்து சிறிது காலப்பகுதியிலேயே பல்வேறு திருத்த வேலைப்பாடுகள் பௌதீக வள தேவைப்பாடுகளை நிறைவேற்றி இருக்கின்றார். அத்தோடு இன்னும் தன்னுடைய தேவைப்பாடுகளை எனக்கு முன்வைத்து கொண்டேதான் இருக்கின்றார். அவற்றையும் நான் செய்வதற்கு ஆவண செய்திருக்கின்றேன். இன்னும் இந்த பாடசாலையை அவர் மேலே கொண்டு வருவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வார் என்று எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் அந்த அளவுக்கு ஆர்வமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். நான் வந்து பார்த்த அளவிலே தான் சொல்கின்றேன். ஆகவே பிள்ளைகளே, உங்களுக்கு நல்ல ஒரு அதிபர் கிடைத்திருக்கின்றார், நல்ல ஒரு ஆசிரிய வளம் இருக்கின்றது. இங்கே நீங்கள் உங்களுடைய பௌதீக வளங்களை சரியாக பாதுகாத்து சரியாக கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. பாரிய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் எமது உடனடி வேண்டுகோளை ஏற்று எமது பாடசாலை அடுத்த கட்ட நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இங்கு வருகை தந்து மனமாற இந்த பாடசாலை மற்றும் நன்கொடையாளர்களை வாழ்த்தியதற்கு பாடசாலை சமூகம் சார்பாக மீண்டும் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி சாருவாசனமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாய கல்வி விடியல் அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் பிருந்தன் அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வலய கல்வி படிப்பாளர்களே மற்றும் என் நன்கொடையாளர் என்று என்ன வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு உறவு. அது நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல. நான் குறியால் நான் பழைய போதும், ஆனால் என்னென்னு சொல்கிறது, கேட்ட உடனே அதாவது என்ன தேவை என்று கேட்டார். அதுபோது நான் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை, இந்த பாடசாலை நாங்கள் தரமாய்ந்து புலமை பரிச்சை திட்டங்கள் செஞ்சு கொண்டிருக்கும் போது எங்களோட அதிபர் ஒரு வேண்டுகோளை வச்சுருந்தார், இந்த பிள்ளைகளுக்கான ஒரு கதிரை இதில் வாங்கி தரும்படி. உடனே அதை நான் இவர்கிட்ட முன்வைத்து ஒரு பதில் தான் சொன்னார், எவ்வளோ வேணும், எத்தனை கதிரை வேணும், வாங்கி கொடு செய்வோம். வேறு எந்த பதிலும் கேட்கல என்கிட்ட. அந்த மனசு எல்லாருக்கும் வராது. இருக்கிறவங்க எல்லாரும் கொடையாளிகள் அல்ல. கொடையாளி என்பது நான் உண்மையிலே நேற்று தான் நேரில் வந்து சந்திச்சு நான் வாரத்துக்கு இடையிலே எவ்வளோத்தால வாரீங்க எத்தனை உண்மையிலே அந்த அழைப்பு வந்து என்ன எவ்வளோ சந்தோஷப்படுத்தின்றது நான் உடனே அவர்கிட்ட ஆலோசனை வந்தோடனே. ஏன்னா ஒரு ஆள் அங்கேருந்து வாரம் அதை வரவேற்கணும், எவ்வளோத்தால வாரீங்க, சேஃபாக வாரீங்களா என்று கேஃபான்றதே திங்க அவங்களோட ஒர்க்குக்கு அவங்கள்ட்ட இருக்கிற மணிக்கும் செய்ய வேண்டிய தேவை இல்லை அவங்களுக்கு. ஆனால் அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க நீண்ட காலம் நல்லா வாழணும், எண்ணங்கள் இவங்களை அவங்களோட குடும்பங்கள் நல்லா இருக்கணும்ன்ற சிந்தனை தாய்க்கல்வியில் இருக்குது. தாய்க்கல்வியில் உறவுகளும் அதுக்காக வேண்டுவார்கள் கட்டாயமாக. தாய்க்கல்வியில் மூலம் இல்லை கிரேட் 5 எத்தனை பேர் இருக்குது? கிரேட் 5 இருக்காங்களா? எடுக்கல. ஓகே.
இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்க கிரேட் 5 ப்ராஜெக்ட் ஒன்று இதில் போகுது. அவங்களுக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் வழங்கி நாங்கள் தாயக்கல்வியின் மூலம் ஒரு கற்பித்தல் நிகழ்ச்சி ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இருபத்தி வகுப்புக்காக. அதை தொடர்ந்து இப்போ மேலே தேவைகளை பூர்த்தி செய்கிற நோக்கில் இந்த கதிரைகளை சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியுதவி வழங்கியிருக்கிறார் சுவிஸ் நாட்டை சேர்ந்த தாயப்பூமியானவர் அவர் தாயப்பூமி ஆனால் சுவிஸ் நாட்டில் வசிக்கிற அழகண்ணா செல்லம்மா அழைக்கப்படும் அழகண்ணா அவர் எங்கள் உறவு தாயக்கல்வியின் உறவு தற்போதைய நிரந்தர உறவாக இருக்க வேண்டும். தாயக்கல்வியோடு அழகண்ணா என்று செல்லம்மா அழைக்கப்படும் திருமாவளவன் அண்ணாக்கு மிக்க மிக்க நன்றி. தாயக்கல்வியோடாக மொத்தமாக 150 இந்த ஃப்ரீ கார்டு அந்த கதிரை இந்த கதிரை வந்து 150 கதிரையும் டீச்சர்ஸுக்கான கதிரை 200 கதிரையும் 20 கதிரையும் மொத்தமாக 170 கதிரை மொத்தம் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான நன்கொடையை உங்களுக்கு வழங்கியிருக்கிறாரு அண்ணா அண்ணா வழங்கியிருக்காரு. மொத்தமாக இந்த 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான கதிரை வழங்கியிருக்காரு. அவர் மேலேயுமா நீங்கள் என்ன கேட்டாலும் தாரது தான் அவர் பணி விலகிருக்கு உங்களுக்கு என்ன இல்லை பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் உடனே அவர் செய்கிறதுக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிறேன். நிச்சயம் அதுக்கு ஒரு பெருந்தன்மை மனசு வேணும். அந்த மனசு அவர்கிட்ட இருக்குது. அது மூலம் குழந்தை கல்வியில் மாற்றத்தை நாங்கள் கட்டாயம் உருவாக்கலாம். இப்படியான உள்ளங்கள் இணையும் பட்சத்தில் தாய கல்வி என்ற மட்டுமில்லை தாயத்தில் அனைத்து பிள்ளைகளும் கல்வியில் ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க பிரஜையாக மாற்ற முடியும். இது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் அது நிச்சயம் மாற்றத்தின் ஒரு ஆதார புள்ளியாகவும் அடிப்படை அத்திவாரமாகவும் இருக்கும். இது ஒவ்வொரு நடவடிக்கை நம்ம கல்வியில் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு செயற்பாடுகளும் நிச்சயம் நம்மளோட எதிர்காலத்தை ஃபுல்லாக மாற்றி தரும். அது மட்டும் எனக்கு தெரியும். உண்மையிலே எங்களோட ஆளானனுக்கு உண்மையில என்னென்னு சொல்கிற தாய கல்வியிலும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்குது சார். அந்த ரிக்வஸ்ட்டை ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் என்கிட்ட உடனே வாங்க கொடுப்போம். அதுக்கு மனம் வேணுமாண்ணா. உண்மையிலே என்னென்னு சொல்கிறேன் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த பொருளை வாங்கி தந்திக்கிற நமக்கு இதுக்காக நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்? இதுக்கு மேலே இதில் இருந்தீங்க கீழுக்கா கதிரில் இருந்தீங்களா? இதுக்கு மேலே கதிரில் இந்த ரப்பர் கதிரில் இருந்தீங்க படிச்சுனீங்க. இது இப்போ எப்படி இந்த கிளாஸில் இருக்க நல்லா இருக்குதா? இப்படி ப்ரோக்ராம் பண்ணவங்களை எப்படி நல்லா இருக்குதா? உங்களுக்கு விருப்பமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குதா? ஹாப்பியாக இருக்குதா? இந்த ஹாப்பி யார் வந்து கூட வளர்ந்து வருதான் அவரோட தேங்க்ஸ் பண்ணுவோமா? முழு நோக்கம் நீங்க உங்களுக்காக சில இது மாதிரி அவர் உங்களுக்கு சொல்லிக்கிறாரு. அப்ப உங்களோட கற்றல கடுமையான முன்னேற்றம் அடுத்த வருடத்துக்குள்ள இந்த பாடசாலை கல்வியிலையும் முதலிடத்துல இருக்கணும்ன்றது எங்கடாவா அதை நீங்க நிவர்த்தி செய்தாலும் கூட பொறுப்பு. சரியா? இதை தொடர்ந்து இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன். நன்றி, வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பயணிக்கணுமானா தாய்களுடைய சாரோடையும் சார் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிச்சு கொண்டிருக்கிறோம். தாய்களுடைய திட்டத்தை பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணம் நிச்சயம் நல்ல பருவர்களோட எங்களுக்கு வெற்றி பயணமாக தந்து முடிக்கணும். அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். ஓகே, நன்றி சார். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. ஓகே தந்த அழகன அண்ணன் அவர்களுக்கும் உண்மையிலே அவர் சிலதுகளை சொல்லிக் கொடுத்தா தான் என்ன மாதிரி இந்த நிலைக்கு வந்தனான்னு அப்போ அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி அவர் வளர்ந்துருக்கிறார். அவர் பல்துறை விற்பனர். என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். சுவிஸில் நல்ல கல்வி கற்று நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். பிருந்தன் சொன்ன மாதிரி தொடர்ந்தும் அவர் நீடுழி காலம் வாழணும் என்று பாடசாலை பிள்ளைகள் சார்பாக வேண்டிக் கொண்டு உரையாற்றுமாறு அன்போடு சில வசனம். வணக்கம் தங்கச்சி எல்லாருக்கும் சிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் எங்களால் இயன்ற அளவு உங்களுக்கு சிறிய உதவி செய்திருக்கிறோம். நாங்கள் மீண்டும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ இந்த உங்களை பிரின்சிபல்கிட்ட நாடி உங்களுக்கு என்னென்ன வேணுமென்றதை நீங்கள் எல்லோரும் சொல்லுங்க. என்ன வேணுமென்றதை நாங்கள் அதை செய்து தருவோம். உங்கள் படிப்பு சம்பந்தமாக என்ன செய்யணுமோ இந்த பிரின்சிபலுக்கு கடிதம் மூலமாகவோ இல்லாட்டி உங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகள் உங்களோட உடுப்பு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் எல்லாம் மாஸ்டர் உங்களோட தொடர்பு கொண்டு கதையங்கோ அதை நாங்கள் பூர்த்தி செய்து வைப்போம் என்னென்றான்னு. மற்றது வந்து நீங்கள் எல்லோரும் படித்து நல்லா வாங்கோ. கட்டாயம் படிப்பு தான் முக்கியம். கட்டாயம் படிப்பும் கொஞ்சம் இங்கிலீஷையும் படியுங்கோ. அப்போ தான் தொடர்ந்து ஒரு வேலைகளை செய்து நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம். நன்றி பிள்ளைகளே, நன்றி. கிணறு கதைக்கையில் மீண்டும் ஒரு நாளையும் உங்களோட சந்திச்சு வழியாக வைக்கிறோம். என்ன மாஸ்டர்? நன்றி. இப்போ இதில் வந்தது எங்களோட பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கதிரைகள் தரத்தான். அப்படியே கதைச்சு கொண்டு கேட்கல சொன்னார் என்ன வேணும், அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்,
ரெண்டு. அப்போ நான் சொன்னேன் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறைய ஃபோட்டோ காப்பி அடித்து கொடுக்குறோம். நாங்கள் A4 ட்ரீம் ஒரு இதுவுமே இல்லை, ஒரு வருடத்துக்குரிய A4 ட்ரீம் தான் உடனே. இப்போ என்ன சொல்லுங்க அப்போ காசு இருக்கிறவன்ட்ட கொடுக்க மனம் இருக்காது, அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் கொடுக்க மனம், அந்த ரத்தம் அது அழகான நிறையவே இருக்குது. மெட்ட நான் சொன்னேன் எங்களுக்கு அந்த வாஷ்ரூம் எல்லாம் இருக்குது, அதுகளுக்கு க்ளீனிங்ஸ். அவர் சொன்னார் சார் எங்கள்கிட்ட பெஸ்ட் குவாலிட்டியானதுகள் இருக்குது, நாங்கள் அடுத்த ஷிப்மெண்ட் இருக்குது தான் அவியலுக்கு, அந்த ஷிப்மெண்ட்டில் கட்டாயம் உங்களோட பாடசாலை கண்டு ஒரு பாக்ஸ் ஒன்று நாங்கள் அனுப்புவோம். அது மிக தரமானது. அதை வச்சு நீங்கள் பிள்ளைகளுக்கு சேஃபாக க்ளவுஸுகள் போட்டு கண்ணாடிகள் போட்டு ஷூ எல்லாம் போட்டு என்ன மாதிரி சேஃபாக செய்யணுமோ அந்த டெமோவாக அது செய்து காட்டி எப்படி நீங்கள் செய்யணுமன்றதையும் செய்து காட்டி பிள்ளைகளுக்கு அது எங்களோட பாடசாலை தர இருக்கிறார். அதான் சொல்கிறேன், அது இப்பயும் வரைகிறார் சார். உங்களுக்கு என்ன பிள்ளைகள்ட எங்களுக்கு என்ன வேணும்னு வீட்டை கொண்டு போகிறதுக்கு இல்லை, பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணும் என்று சிந்தித்து எங்களோட பாடசாலையில் இணைந்ததுக்கு முதலாவது நன்றிகள். பிருந்தன் மற்றது அவருடைய தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர், பணிக்குழு எல்லாருக்குமே பாடசாலை அதிபர் என்ற வகையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நான் விடிய சொன்ன 45 நாட்கள் தான் எங்களுக்கு முதலாம் தவணைக்கு இருக்குது. நாங்கள் கற்றல் இடையூறு செய்ய மாட்டோம் என்று. ஆனால் இது மிக மிக முக்கியம், இணைப்பாடு விதான செயற்பாடுகளுக்கு மிக முக்கியம் என்றபடியாக சிறிய நேரம் நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் வகுப்பறைக்கு சென்று கற்றல் பணியில் ஈடுபடலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. விடைபெறமா? நன்றி. ஓகே, தேங்க்யூ. நன்றி.